உன்னை நீயே நல்ல விதமாக உணராதவரை பிறரை நல்ல விதமாக உன்னை உணரச் செய்ய முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நிறம் மாறாத மலர்களாக இருப்பதற்கு ஒரு சிலரால் மட்டுமே முடிகிறது. முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சுக்காற்று கூட நின்றுவிடும். முடியும் என்று துணிந்துவிட்டால் எல்லா திசைகளிலும் வெற்றி குவியும். எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சித்துப்பார். மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னிடம் இல்லாத ஒன்றை பிறருக்கு நீ கொடுக்க முடியாது. வாழ்க்கையை வண்ணமயமாக்குவது நம் எண்ணங்களே. புதிய எண்ணங்கள் ஒருவரை புதுப்பிக்கிறது, உற்சாகமாக இயங்க வைக்கிறது. அறிவாளிகள் வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறார்கள். அன்பானவர்கள்தான் மகிழ்ச்சிக்கு வழிகாட்டுகிறார்கள். விழிப்புணர்வே வெற்றிக்கு துணை. இதை உணர்ந்து செயல்படுவதுதான் ஏமாற்றத்துக்கு நாம் போடும் அணை. பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை, ஆனால் நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது. எப்படி வாழ நினைத்தாலும் அப்படி வாழ முடியும். நமது எண்ணங்களை நாம் உருவாக்குகிறோம், எண்ணங்கள் நம்மை உருவாக்குகின்றன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, உடைந்த உள்ளத்தை திருத்தி அமைக்க சில வழிகள் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக உடைந்த இதயம் பேசுகிறதுங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உடைந்த உள்ளத்தை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு உடைந்த உள்ளத்தால் தானங்க முடியும். அதனால தான் இது. எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஒரு சில மைல்கல்லையாவது கடக்கணுங்க. அதுக்காகத்தான் நம்மளோட மனசோட மாசற்ற சக்தியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் உலக வரலாற்றில் இடம் பிடிக்காட்டி கூட பரவாயில்ல, நம்ம குடும்ப வரலாற்றுலையாவது இடம் பிடிக்க முடியுங்க. அதுக்காகத்தான் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறத விட்டுட்டு உங்ககிட்ட இருந்தே நீங்கள் எதிர்பார்க்க கற்றுக்குங்க. இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க தொடங்குங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மை உருவாக்குகின்றன. உங்களை நீங்கள் நல்ல விதமாக நீங்கள் உணராமல் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களும் உங்களை நல்ல விதமாக உணர முடியாது. உங்களை நீங்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அதை கொடுக்க முடியும். உங்ககிட்ட இல்லாததை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்காகத்தாங்க இதைத்தாங்க விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு, கடவுள் உனக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு விரும்பினா உன் மூலமாகத்தான் செய்ய முடியும். அதனால உன்னை நீயே நம்பல அப்படின்னா கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை அப்படின்னு சொல்றாருங்க. அதையே தான் எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சித்துப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. முடியாது என்று முடங்கிவிட்டால் மூச்சுக்காற்று கூட நின்றுவிடும். முடியும் என்று நினைத்து விட்டால் எல்லா திசைகளிலும் வெற்றி குவியும். அதுக்கு நம்ம எண்ணங்களோட சக்தியை நம்ம மாற்றணுங்க. எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை வண்ணமயமாக்குது. நம்மளோட சிந்தனையை மாற்றணும் அப்படின்னா புதிய எண்ணங்கள் பிறக்கும். புது எண்ணங்கள் ஒருத்தரை என்ன செய்யும் அப்படின்னா புதுப்பிக்கும், உற்சாகமாக இயங்க வைக்குங்க. நீங்கள் உங்களோட உடைஞ்ச உள்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்னா புதுசாக யோசிக்கணும், புதிய எண்ணத்தை உருவாக்கணுங்க. அதுக்காகத்தான் எந்த சூழ்நிலையிலும் நிறம் மாறாத மலர்களாக ஒரு சிலரால் மட்டுமே இருக்க முடியும். அது நீங்களாங்க தாங்க இருக்கும். உடைந்த உள்ளங்கள் தான் மாற முடியாததுனால தான் நம்ம உள்ளங்கள் உடைக்கப்படுது. அதனால் நீங்கள் எப்பவுமே மாறாத ஒரு மலர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த விழிப்புணர்வு தாங்க நம்மளோட வெற்றிக்கு துணை. நம்மளோட ஏமாற்றத்துக்கு நம்ம போடுற அணையும் இதுதாங்க.
மற்றவங்களால நம்ம உள்ளம் உடைஞ்சது அப்படின்னா அது நம்ம விழிப்புணர்வு இல்லாதனால தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஏமாற்றத்தை தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாங்க. இதைத்தாங்க இப்படி கூட சொல்லுவாங்க, வந்ததையும் போவதையும் நினைத்து காலத்தை கரைக்காமல் இருக்கிற வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதில் கவனம் செலுத்து. அறிவானவர்கள் வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறார்கள், அன்பானவர்களே மகிழ்ச்சிக்கு வழிகாட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவங்களை தான் உள்ளத்தை உடைச்சிடுறாங்க. நீங்கள் என்னைக்கும் உடஞ்சி போயிடக்கூடாது. அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. நீங்கள் எடுக்கும் முயற்சியில் தப்பி தவறி தோல்வி வந்தாலும் தோற்றுப்போவது உங்கள் முயற்சிகள் தானே தவிர நீங்கள் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய முயற்சி வேறு, நீங்கள் வேறு என்பதை புரிந்து செயல்படுங்கள். இதைத்தாங்க விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு, எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சித்துப்பார் அப்படின்னு. நீங்கள் எந்த விஷயத்தில் உங்கள் மனசு உடஞ்சிருந்தாலும் சரி, காயப்பட்டிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைக்கு ஆளாயிருந்தாலும் சரி, மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்க, இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றுறதுக்கு. இப்படி நீங்கள் உங்களோட எண்ணத்தை இடைவிடாது தொடர்ந்து யோசிக்க செய்கிறது மூலமாக உங்களோட வாழ்க்கை முன்னேறி போகிறத நீங்கள் உணர முடியுங்க. அது எப்படின்னா, எல்லாமே நம்மளோட எண்ணத்திலிருந்து தாங்க உருவாகுது. பழைய எண்ணத்தை மறைச்சு புது எண்ணத்தை நாம் உருவாக்கும் போது, நம்மளோட புது முயற்சிகள் உருவாகும் போது உற்சாகம் அடைவீங்க, ஒரு புது மனுஷனாக மாறுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உடைந்த உள்ளத்தை சீரமைக்கிறதுக்கான பதிவுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.